வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் என்னென்ன திரைப்படங்கள் தியேட்டர்ஸ் ப்ளஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிசம்பர் 7ஆம் தேதி நம்ம நானி நடிப்பில் வெளிவர இருக்கிற படம் தான் ஹாய் நானா. இந்த படம் தெலுங்கு படமா இருந்தாலுமே பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் ஆகிறதுனால தமிழ் டப்பிங்கோட தியேட்ரிக்கல் ரிலீஸா டிசம்பர் 7ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல ஹீரோயினா நம்ம சீதாராமம்ல கலக்கியிருந்த மிர்னால் தாக்கூர் தான் இந்த படத்தோட ஹீரோயினா வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கும் போது நம்ம கவி நடிப்புல வெளியிருந்த டாடா படத்தோட ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருந்தது. இதை தொடர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதி நம்ம வீரப்பனோட டாக்குமெண்ட்ரி சீரிஸ் ZEE5 வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க ஓடிடியில். கூசி முனிசாமி வீரப்பன் இதுதான் இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸோட டைட்டில். ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபா வீரப்பன்ங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ZEE5 வந்துட்டு வீரப்பனோட இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ்ல அன்சென்ட் டேப்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சீரிஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஒர்த்தான சீரிஸாக அமையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது டிசம்பர் 8ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் தான் ஜிகிர்தண்டா XX. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு வெளியிட போறாங்க. ஸோ இந்த திரைப்படம் தீபாவளிக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படமா அமைஞ்ச விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நீங்க ஓடிடியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டிசம்பர் 8ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல நம்ம ஜிகிர்தண்டா XXங்கிற திரைப்படம் வெளியாக போகுது. இதை தொடர்ந்து அதே 8ஆம் தேதி நம்ம தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்த விக்ரம் பிரபுவோட ரைட் அப்படிங்கிற திரைப்படமும் ஆஹா ஓடிடி சிம்பிளி சவுத் இது ரெண்டுத்துலயுமே வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது டிசம்பர் 8ஆம் தேதி பாலிமரா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் தெலுங்கு திரைப்படம் ஆஹா ஓடிடியில் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு தெலுங்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே டிசம்பர் 8ஆம் தேதி தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தெலுங்கு படம் தான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மேன். ஸோ இந்த படத்தோட கதாநாயகனா நம்ம நிதின் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படம் தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து 8ஆம் தேதி தமிழ்ல ரீரிலீஸ் ஆகக்கூடிய 2 திரைப்படங்கள். ஒன்று நம்ம கமலஹாசன் நடிப்பில் வெளிவர இருக்கிற ஆளவன் தான் ரீரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ட்ரெய்லர் இப்போ யூடியூப்ல புதுசு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட முத்து அப்படிங்கிற திரைப்படமும் அதே தேதியில ரீரிலீஸ் ஆக போகுது டிசம்பர் 8ஆம் தேதி. இதுக்கான டீசர் அப்படிங்கிறது இப்போ யூடியூப்ல அவைலபிள் தான் இருக்கு. ஸோ ரஜினி கமல் திரைப்படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 8ஆம் தேதி புது உறவா இருக்கிற தமிழ்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் நம்ம சதீஷ் நடிப்பில் வெளிவர இருக்கிற காஞ்சூரிங் கண்ணப்பன். ஸோ இது ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லரா வந்துட்டு அமைச்சிருந்தது. படத்தோட ட்ரெய்லருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ப்ரைசிங்கா வந்துட்டு நிறைய விஷயம் இருந்தது. அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ரசிக்கும்படியாவே வந்துட்டு அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் டிசம்பர் 8ஆம் தேதி தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம். இதை தொடர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதி கட்டில் அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆக போது. இந்த திரைப்படத்துல ஹீரோயினா வந்துட்டு சுஷ்டி டாங்கி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. விதாத் வந்துட்டு ஒரு கேமியோ மாதிரி வந்துட்டு பிரசன்ஸ் கொடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே 8ஆம் தேதி விவேஷினி அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போதுங்க. இதுக்கு அடுத்தது அதே 8ஆம் தேதி நம்ம நவரச நாயகன் கார்த்திக் நடிப்புல வெளிவர இருக்கிற படம் தான் தி ஈவென்ட். இந்த படத்தை ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. பட் படத்தோட ப்ரொமோஷன் வந்துட்டு அப்ப பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு என்னாச்சுன்னு தெரியல, படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு படத்தோட சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த சிங்கிள்ல முக்கியமா நம்ம சன்னி லியோனுமே வந்துட்டு ஒரு பாட்டுக்கு வந்துட்டு ஆடி இருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்துக்கான ஹைப் அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமா தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வர டிசம்பர் 8ஆம் தேதி ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகாதனால மேபி ரிலீஸ் ஆகலாம் ஆகாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இந்த திரைப்படம் இருக்குது. ஸோ கார்த்தி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த தி ஈவென்ட் படத்துக்காக ரொம்ப ஆவலா தான் காத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கார்த்திக் இவரோட ஜப்பான் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்தது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படம் வந்துட்டு டிசம்பர் 11ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதெல்லாம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்களோட லிஸ்ட். ஸோ நீங்க இந்த திரைப்படத்தில் எந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிசம்பர் மாதம் என்னென்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் வீடியோவும் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.